ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இந்த நல்ல ஆசீர்வாதமான நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உலகம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்த நாளாய் உலகம் முழுவதும் நினைவு கூர்ந்து ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே தேவனுடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 7வது வசனத்துடைய பின்பகுதி இப்படியாய் சொல்லுகிறது, அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஒரு அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போலவும் மயர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஒரு ஆட்டை போலவும் அவர் வாயை திறவாதிருந்தார். இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது இந்த அதிகாரத்துல அவர் ஏன் வாயை திறவாதிருந்தார், அவர் வாயவே திறக்காததற்கு காரணம் என்ன? அவரை கொடுமைப்படுத்துகிறார்கள், அடிக்கிறார்கள், ரத்தம் சொட்ட சொட்ட வாரினாலே அவரை அடிக்கிறார்கள், அவர் கைகளிலேயும் கால்களிலேயும் ஆணிகளாலே அடிக்கிறார்கள். ஆனா அவர் வாயை திறவாதவராய் இருந்தார். பாருங்க, மேல இருக்கிற வசனங்களிலே நாம் வாசிக்கும் போது அவர் அசட்டை பண்ணப்பட்டார், அப்பொழுதும் அவர் வாயை திறக்கவே இல்லை. மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார், துக்கம் நிறைந்தவராய் இருந்தார், அப்பொழுதும் அவர் வாயை திறக்கவே இல்லை. பாடு அனுபவித்தார், அப்பொழுதும் அவர் வாயை திறக்கவே இல்லை. பாருங்க, நம்முடைய பாடுகளை அவர் சுமந்து கொண்டார், அவர் தன்மீது ஏற்றுக்கொண்டார், நம்முடைய மீறுதல்களை அவர் மீது ஏற்றுக்கொண்டார், அப்பொழுதும் அவர் வாயை திறவே இல்லை. ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? அவர் வாயை திறவாதிருந்தது எதற்காக அப்படின்னா, நீங்களும் நானும் அவரை குறித்து பேசுவதற்காக. இயேசு எனக்காக அவர் சிலுவையை ஏற்றுக்கொள்ளாமல் போனார். இயேசு எனக்காக அந்த சிலுவை பார சிலுவை சுமக்காமல் போனார். இயேசு எனக்காக அந்த 3 ஆணிகளை ஏற்றுக்கொள்ளாமல் போனார். நிச்சயமாகவே நாம் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அந்த மீறுதல்கள் நம் மீது இருக்கும், அந்த சாபங்கள் நம் மீது இருக்கும். நாம் முன்னோர்கள் செய்ததான தேவனுடைய வார்த்தை அசட்டை பண்ணினதான தேவனுடைய கோபமாய் இருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம மேல வந்திருக்கும். ஆனால் அவர் வாயை திறக்கவே இல்லை. நீ ஏன் இப்படி பண்ணிட்ட, உனக்காகத்தான் நான் அடிமைப்படுகிறேன் என்றும் சொல்லவில்லை. அவர் தன் மீது இருக்கிற வலிகளை வேதனைகளையும் அவர் புலம்பவில்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையினாலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவர் எப்படி வாயை திறவாதவராய் எல்லா காரியங்களையும் அவர் மேல ஏற்றுக்கொண்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் கொடுத்தாரோ, அதே போல நாமும் வாயை திறவாதவர்களாக எல்லாரோடும் சமாதானமாய் நாமும் சமாதானமாய் அவர் எப்படி எல்லாவற்றையும் சகித்தாரோ அதே போல நாமும் சகித்தவர்களாய் இருப்போமேயானால் நிச்சயமாகவே சிலுவையின் மேன்மை நமக்கும் உண்டாகும், மற்றவர்களுக்கும் உண்டாகும். தேவஜனம், இந்த வார்த்தையை இறுதியத்தில் வைத்து காத்து கொண்டு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டுடைய ஆசீர்வாதம் நம்ம மேல வரும். சிலுவையிலே அவர் செய்ததான ஜெயம் நம்ம மேல வரும். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரோடும் கூடப்பா, இந்த நாளிலே ஆண்டவரே, நீர் வாயை திறவாதவராய், அசட்டை பண்ணப்பட்ட போதும் வாயை திறவாதவராய், ஆண்டவரே நீர் பாடு அனுபவித்த போதும் வாயை திறவாதவராய், ஆண்டவரே மீறுதலை எங்கள் மீறுதலை நீர் சுமந்து கொண்ட போதும் வாயை திறவாதவராய், எப்படி நீர் அமைதியாய் அதை ஏற்றுக்கொண்டீரோ அதே போல இந்த உலகத்துல வாழுகிற நாங்கள் எங்களுக்கும் வருகிறதான அசட்டை பண்ணப்படுகிற காரியங்கள், ஆண்டவரே துக்கம் நிறைய வருகிற சோதனைகள் எல்லாவற்றிலையும் நாங்கள் அமைதியா இருந்து சிலுவையில் நீர் வெற்றி சிறந்தது போல நாங்களும் வெற்றி சிறக்க கர்த்தர் கிருபை செய்யும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் சிலுவையின் மேன்மையை பார்க்கட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நல்ல வெள்ளிக்கிழமையிலே இயேசுவினுடைய ஆசீர்வாதத்தை, சிலுவையின் ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்வோம். நாம் மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுப்போம். God bless you. God bless you.